நெகிரி மாநிலத்தில் திமியாங் பஞ்ச நாகலிங்கம் ஐயப்பா ஆலயத்தின் சார்பாக சத்குரு ஸ்ரீ ராகவேந்திரா சுவாமி திருப்பீடத்தில் 60க்கும் மேற்பட்டவர்களுக்கு இருமுடி கட்டி 4 கிலோமீட்டர் தூரம் ஐயப்பன் தேர் நடைபெற்றது. ஐயப்பனுக்கு மாலை அணிந்து விரதமிருந்து இருமுடி தூக்கி பக்தர்களுக்கு 18 படி ஏறி ஐயப்பன் தரிசனம் செய்து நெய் அபிஷேகம் செய்தார்கள். வெகு விமரிசையாக திமியாங் பஞ்ச நாகலிங்க ஐயப்பா ஆலயத்தின் தலைவர் சண்முகநாதன் தலைமையில் நடத்தப்பட்டு வருகிற 30ஆம் தேதி அடுத்த ஆண்டு 16ஆம் தேதி மலேசியாவிலிருந்து இந்தியாவுக்கு புறப்பட்டு கேரள மாநிலத்தில் அமைந்துள்ள ஐயப்பனை காண பக்த கோடிகள் செல்கிறார்கள் என்று அவர் குறிப்பிட்டார். ராகவேந்திரர் சுவாமி திருப்பீடத்தில் ஐயப்பன் தேர் தொடங்கியது. திமியாங் பஞ்ச நாகலிங்க ஐயப்பா ஆலயம் வரை ஊர்வலம் நடைபெற்றது. இதில் சபரிமலை ஐயப்பனுக்கு இருமுடி கட்டியவர்கள் அனைவரும் சாமியே சரணமையப்பா கோஷங்கள் எழுப்பி வீதியில் ஊர்வலமாக சென்றார்கள். அதனையடுத்து ஐயப்பனுக்கு மண்டல பூஜை 18 படி பூஜைகளுடன் கும்பாபிஷேகம் ஐயப்பனுக்கு நடைபெற்று பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நெகிரி மாநில இந்து சங்க தலைவர் டாக்டர் கோபி ஆனந்த் குருக்கள் முன்னிலையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் கருடன் வானில் பறந்து காட்சியளித்து பக்தர்களை மேலும் மெய்சிலிர்க்க வைத்தது.